இந்த கோவில் நம்ம திருச்சியில இருந்து பெருங்குடிக்கு வந்தீங்கன்னா, அங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இந்த கோவில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் சோழர் மற்றும் பாண்டியர் காலத்துல சேர்ந்தவையா இருக்கலாம்னு சொல்லப்படுது. அது இல்லாம இந்த கோவில்ல இருக்கிற சங்ககால தமிழ் எழுத்துக்களை பார்க்கிறப்போ, இந்த இருக்கிற தகவல்களை பரிசோதிக்கிறப்போ கிமு 10ஆம் நூற்றாண்டுல வழிகாட்டுதல்களை விட்டுட்டு போனதா குறிப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கோவிலோட ஹிஸ்டரி நம்ம கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா சொல்லப்பட்டதா சொல்றாங்க. அகத்தியர் தக்ஷணாமூர்த்தி தேசத்திற்கு பயணிச்சதா ஸ்ரீ அகத்தீஸ்வரராகவும் அம்பிகை அனந்தவல்லியாகவும் தல விருட்சம் வில்ப மரம்னும் தீர்த்தம் அகத்தியர் தீர்த்தம்னும் சொல்றாங்க. இங்க மகரிஷிங்கிறவரு அகத்தியர் சிவனை வழிபட்டதாகவும் சொல்றாங்க. அதனாலதான் இந்த கோவிலுக்கு அகத்தீஸ்வரர் கோவில்னு பெயர் வந்ததாக வரலாற்றுல குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல அகத்திய முனிவர் இங்க சிவபெருமானை வழிபட்டு தமது தவத்தால அசுரர்கள் மேல் பக்தி கொண்ட ஒரு கூத்தன் இந்த கோவில் கட்டுவதற்கு உண்டான திருப்பணியை செய்ய இருக்கிற அகத்தீஸ்வரர் கோவிலுக்கு போய் மனமுருகி வேண்டிக்கிட்டதாகவும் இந்த கோவில்ல இருக்கிற ஒரு சைட்ல இருக்கிற தூண்ல பார்த்தீங்கன்னா அந்த தூணை தட்டுனா சவுண்ட்ஸ் கேட்கும்னு சொல்லப்படுது. இந்த கோவில் பஞ்சபூத ஸ்தலமோட மையமா விளங்குதுன்னு சொல்றாங்க. அதனால இக்கோவில் கருவறையில தியானம் பண்றப்போ பாசிட்டிவ் எனர்ஜி துல்லியமா உணர முடியும்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல முன்னாடி தெய்வீக அறிக்கை வழங்குற மாதிரி தேவயானி தேவி அருகில காட்சி அளித்தது. முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா, கண் பிரச்சனையை இந்த கோவிலுக்கு போய் ப்ரே பண்ணா சரியாகும்னு ஒரு நம்பிக்கையா பேசப்படுது. அந்த வழிபாடு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு. அந்த கோவில்ல இருக்கிற ஒரு அர்ச்சகர்கிட்ட நான் இத பத்தி கேட்கிறப்ப இப்போ யார் ஒருத்தர் ஜாதகம் இந்த 5ம் ரொம்ப இருந்தா அந்த பகுதியிலையும் அப்ளை பண்ணணும் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த ஒரு மெத்தட் நீங்க ஆரம்பிச்ச தொடர்ந்து கண்ணுல ஏற்படுற பார்வை குறைபாடுகள் சால்வ் ஆகிறதா இங்க வர்ற பக்தர்கள் சொல்றாங்க. தலவிருட்சமான பில்வமரம் இங்க இருக்கிறதால இதுல வழிபடும் பக்தர்களுக்கு ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்கும்னு நம்புறாங்க. மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்து ஆலமரம் குடும்ப நலன் அண்ட் தியானம் தொடர்புடையதா சொல்லப்படுது. அடுத்து ருத்ராட்சம் ஒரு நிலையான மனம் அண்ட் சிந்தனை. அரச மரம் காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய சுழிமுனை சக்தி. நாவல் மரம் உடல் ஆரோக்கியம். சந்தன மரம் மன அமைதியையும். அரளி மரம் சிவபெருமானுக்கு உகந்த அரளி மலர்கள் இந்த மரத்துல இருந்து கிடைக்கும்னு சொல்லப்படுது.